மதுரை தினேஷ்குமார் மரணம் உண்மையை சொல்லும் நேரம். மதுரையில் தினேஷ்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் இன்று மாநிலம் முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் ஒரு சாதாரண இளைஞர்தான். குடும்பத்திற்காக தினமும் உழைத்து வந்தவர். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன் போலீசார் அவரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்ற கேள்விக்கு இன்னும் யாருக்கும் தெளிவான பதில் இல்லை. போலீசார் கூறுவது, விசாரணைக்கு வந்தபோது தினேஷ்குமார் திடீரென ஓடிவிட்டு அருகிலிருந்த கால்வாயில் விழுந்தார் என்பதுதான். ஆனால் குடும்பம் சொல்லுவது வேறு. அவர்கள் கூறுகிறார்கள், எங்கள் மகன் உயிருடன் போலீஸ் கையிலே இருந்தார். அவரிடம் அடிதடி நடந்திருக்கிறது. அவர் தன்னால் ஓடிப்போய் மூழ்க முடியாது. இது கஸ்டடியில் நடந்த மரணம் என்கிறார்கள். இப்போ மதுரை முழுக்க மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். குடும்பத்தினர் அரசிடம் கேட்கிறார்கள், எங்கள் மகன் குற்றவாளி அல்ல, ஏன் உயிருடன் விசாரணைக்கு அழைத்துச் சென்று உயிரில்லாமல் திருப்பி அனுப்பினீர்கள்? நியாயம் எங்கே? சிசிடிவி காட்சிகள் எங்கே? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேவை. இதற்கு பிறகு குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையம் முன் போராட்டம் நடத்தினர். நியாயம் கிடைக்காமல் இந்த வழக்கை முடிக்க விடக்கூடாது என கோரிக்கை எழுப்பினர். இதற்கிடையில் உயர்நீதிமன்றம் வழக்கை கவனித்து சிஐடி சிபிசிஐடி விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றம் கூறுகிறது, உண்மை வெளியில் வர வேண்டும். குற்றம் யாரிடம் இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது ஒரு தினேஷ்குமார் சம்பவம் அல்ல. இது ஒவ்வொரு சாதாரண குடும்பத்தின் நியாய குரல். போலீசாரின் கையில் ஒருவர் உயிரிழக்கிறாரானால் அது வெறும் தவறு அல்ல, அது நீதியின் தோல்வி என்பதை காட்டும் சம்பவம் இது. என்று நாங்கள் கேட்கிறோம், தினேஷ்குமாருக்கான நியாயம் எப்போது? அவருடைய உயிரை மீண்டும் தர முடியாது. ஆனால் அவருக்கு நடந்த அநியாயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக அரசு, மனித உரிமை ஆணையம், நீதிமன்றம் எல்லோரும் ஒன்றிணைந்து உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். இது ஒரே ஒரு குடும்பத்தின் துயரம் அல்ல, இது ஒரு சமுதாயத்தின் குரல். நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் மௌனமாக இருக்க மாட்டோம். அதுதான் தமிழ்நாடு அனைத்து வெள்ளாளர் பிள்ளைமார் மகா சபை மற்றும் மதுரை மக்களின் தீர்மானம்.